வணக்கம். 2026 கான்ஸ்டபிள் எக்ஸாம்க்கு ரெடி ஆயிட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த வழிகாட்டி உங்களுக்கு தான். அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் உள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் சிம்பிளா ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு புரிய வைக்க போறேன். வாங்க உள்ள போலாம். முதல்ல இந்த நம்பரை பாருங்க, 25,487. யோசிச்சு பாருங்க, இவ்ளோ வேகன்சிஸ் இந்தியா முழுக்க. இது உண்மையிலேயே ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட்டை நடத்துறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ்சி, அதாவது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். இது சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துற ஒரு எக்ஸாம். சோ இதோட முக்கியத்துவமும் இது எவ்ளோ பெரிய வாய்ப்புங்கிறதும் நமக்கே புரியும் இல்லையா? இந்த வாய்ப்பை எப்படி ஜெயிக்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா? கவலையே வேண்டாம். அதுக்குத்தான் இந்த முழுமையான வழிகாட்டி. அப்ளை பண்றதுல இருந்து எக்ஸாம் பாஸ் பண்ற வரைக்கும் எல்லாத்தையும் ஒரு தெளிவான ரோட் மேப் மாதிரி பார்க்க போறோம். சரி, நம்ம முதல் பகுதிக்குள்ள போகலாம். இந்த வேலைனா என்ன, இதுல என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு டீட்டெயிலா பார்க்கலாம். பாருங்க, இந்த ஒரே ஒரு எக்ஸாம் மூலமா நீங்க இந்தியாவோட முக்கியமான பாதுகாப்பு படைகள்ல சேரலாம். பிஎஸ்எஃப், சிஐஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப்னு எவ்வளவு பெரிய லிஸ்ட் பாருங்க. இதுல நீங்க எந்த படைக்கு வேணும்னாலும் போகலாம். இப்போ எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருவோம், சம்பளம். பாருங்க, பே லெவல் 3 படி உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே 21,700 ரூபாயிலேருந்து 69,100 ரூபாய் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இது பல பேருக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும் இல்லையா? அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டம். அதாவது நீங்க இந்த வேலைக்கு தகுதியானவரா செக் பண்றது. வாங்க, எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், நீங்க ஒரு இந்திய குடிமகனா இருக்கணும். அதோட உங்ககிட்ட கண்டிப்பா வசிப்பிடச் சான்றிதழ், அதாவது டொமிசைல் சர்டிஃபிகேட் இருக்கணும். இது ரொம்ப முக்கியம், ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனித்தனி வேகன்சிஸ் இருக்கு. அடுத்து ஏஜ் லிமிட். ஜனவரி 1, 2026 படி உங்க வயசு 18ல இருந்து 23க்குள்ள இருக்கணும். இன்னும் தெளிவா சொல்லணும்னா, நீங்க ஜனவரி 2, 2003க்கு முன்னாடியோ இல்ல ஜனவரி 1, 2008க்கு அப்புறமா பறந்திருக்க கூடாது. இத சரியா செக் பண்ணிக்கோங்க. சில பிரிவினருக்கு வயசுல தளர்வு கொடுத்திருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 5 வருஷம், ஓபிசிக்கு 3 வருஷம், அப்புறம் முன்னாள் ராணுவத்தினருக்கு 3 வருஷம் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. படிப்பு தகுதி ரொம்ப சிம்பிள். நீங்க 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தா போதும். ஆனா ஒரு கண்டிஷன், ஜனவரி 1, 2026 நீங்க பாஸ் பண்ணியிருக்கணும். இங்க ஒரு சூப்பரான போனஸ் பாயிண்ட் இருக்கு. நீங்க என்சிசி கேடட்டா இருந்தா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் கிடைக்கும். என்சிசி சி சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்கன்னா மொத்த மார்க்ல 5% போனஸ், பி சர்டிஃபிகேட்க்கு 3%, ஏ சர்டிஃபிகேட்க்கு 2%. இது செலெக்ஷன்ல பெரிய உதவியா இருக்கும். ஓகே, தகுதியெல்லாம் செக் பண்ணியாச்சு. இப்போ எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். முதல்ல இந்த தேதிகளை உங்க கேலண்டர்ல மார்க் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியம். அப்ளிகேஷன் ஓபன் ஆகுறது டிசம்பர் 1, 2025, க்ளோஸ் ஆகுறது டிசம்பர் 31 நைட் 11 மணிக்கு. கடைசி நேரத்துல சர்வர் பிஸியா இருக்கும். அதனால எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணிடுங்க. ஃபீஸ் கட்ட கடைசி நாள் ஜனவரி 1. தப்பா ஏதாவது என்டர் பண்ணிட்டீங்கன்னா கரெக்ட் பண்றதுக்கு ஜனவரி 8லேருந்து 10 வரைக்கும் டைம் தராங்க. அப்ளிகேஷன் ப்ராசஸ் வெறும் 3 ஸ்டெப் தான். ஃபர்ஸ்ட், ssc.gov.in வெப்சைட்ல ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரெண்டாவது, அப்ளிகேஷன் ஃபார்மை கரெக்டா ஃபில் பண்ணணும். இதுல உங்க லைவ் போட்டோவும் கையெழுத்தும் அடங்கும். மூணாவது, 100 ரூபாய் ஃபீஸ் ஆன்லைன்ல கட்டணும். ஆனா பெண்கள், எஸ்சி, எஸ்டி, முன்னாள் ராணுவத்தினருக்கு ஃபீஸ் கிடையாது. அப்ளை பண்ணும்போது சில விஷயங்களை மனசுல வச்சுக்கோங்க. முதல்ல சொன்ன மாதிரி சீக்கிரமா அப்ளை பண்ணுங்க. ரெண்டாவது, உங்க போட்டோவை வெப்கேம்ல லைவா எடுப்பாங்க. அதனால தொப்பி, கண்ணாடி, மாஸ்க் எதுவும் போடாதீங்க. மூணாவது, நீங்க கொடுக்கற டொமிசைல் ஸ்டேட் ஃபைனல், அப்புறம் மாத்தவே முடியாது. கடைசியா, ஃபீஸ் கட்டினதுக்கு அப்புறம் உங்க அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்னு வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்து செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுல பல கட்டங்கள் இருக்கு. ஒன்னொன்னா பார்க்கலாம் வாங்க. மொத்தமா 3 பெரிய தடைகளை நீங்க தாண்டணும். 1, கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம், அதாவது ஆன்லைன் டெஸ்ட். 2, பிசிக்கல் டெஸ்ட். 3, மெடிக்கல் எக்ஸாம் மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஆன்லைன் டெஸ்ட் பேட்டர்ன் இப்படி தான் இருக்கும். ரீசனிங், ஜெனரல் நாலேஜ், கணக்கு, அப்புறம் இங்கிலீஷ் அல்லது ஹிந்தி. ஒவ்வொரு செக்ஷன்ல இருந்தும் 20 கேள்விகள் வரும். ஒரு கேள்விக்கு 2 மார்க். சோ மொத்தம் 80 கேள்வி, 160 மார்க். உங்களுக்கு கிடைக்கிற டைம் கரெக்டா 60 நிமிஷம். இங்க பாருங்க, இந்த சார்ட்ல தெளிவா தெரியுது. 4 சப்ஜெக்ட்டுக்குமே ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்திருக்காங்க. அதனால நீங்க எல்லா சப்ஜெக்டையும் நல்லா படிக்கணும். எதையும் ஒதுக்க முடியாது. இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு.
நீங்க சொல்ற ஒவ்வொரு தப்பான பதிலுக்கும் 0.25 மார்க், அதாவது 1/4 மார்க் மைனஸ் ஆகும். அதனால தெரியாத கேள்விகளை கெஸ் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அடுத்து பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், அதாவது ஓட்டப்பந்தயம். ஆண்களா இருந்தா 24 நிமிஷத்துல 5 கிலோமீட்டர் ஓடணும். பெண்களா இருந்தா 8.5 நிமிஷத்துல 1.6 கிலோமீட்டர் ஓடணும். அடுத்து பிசிக்கல் ஸ்டாண்டர்ட். ஆண்களுக்கு குறைந்தபட்ச உயரம் 170 சென்டிமீட்டர், பெண்களுக்கு 157 சென்டிமீட்டர் இருக்கணும். இதுலயும் சில பிரிவினருக்கு சலுகைகள் இருக்கு, அது நோட்டிஃபிகேஷன்ல செக் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். எப்படி ஃபைனல் மெரிட் லிஸ்ட் ரெடி பண்றாங்க, அதுல உங்க இடத்தை எப்படி பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இத நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க ஃபைனல் செலக்ஷன் நீங்க ஆன்லைன் டெஸ்ட்ல எடுக்கிற மார்க்க பொறுத்து மட்டும்தான் இருக்கும். பிசிக்கல், மெடிக்கல் டெஸ்ட் எல்லாம் ஜஸ்ட் குவாலிஃபைங் தான். அதுல பாஸ் பண்ணா போதும், மார்க் கிடையாது. நிறைய ஷிஃப்ட்ல எக்ஸாம் நடக்கிறதால உங்க மார்க்ஸை நார்மலைஸ் பண்ணுவாங்க, அதாவது எல்லாருக்கும் சமமா ஒரு ஸ்கோர் கொண்டு வருவாங்க. இது நோட்டிஃபிகேஷன்ல இருக்கிற ஒரு முக்கியமான ரூல். அப்ளை பண்ணும்போது அங்க கொடுத்திருக்கிற 7 படைப்பிரிவுகளுக்கும் நீங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஒன்னு கூட விடாம உங்க விருப்பப்படி ஆர்டர் பண்ணணும். ஓகே, ஃபைனலா ஒரு குவிக் செக்லிஸ்ட். உங்க டொமிசைல் ஸ்டேட் கரெக்டா இருக்கான்னு 2 தடவை செக் பண்ணுங்க. 7 ஃபோர்ஸ் ப்ரெஃபரன்ஸையும் கவனமா ஃபில் பண்ணுங்க. உங்க லைவ் போட்டோ தெளிவா இருக்கணும். எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸையும் ரெடியா வச்சுக்கோங்க. கடைசியா ஒரு டிப்ஸ்: ssc.gov.in, crpf.gov.in வெப்சைட்களை அப்பப்போ செக் பண்ணிட்டே இருங்க. இப்போ உங்களுக்கு முழுமையான வழிகாட்டி கிடைச்சிருச்சு. பாதை தெளிவா இருக்கு. இந்த பயணத்தை தொடங்க நீங்க ரெடியா? உங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.